அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கையை நல்லா வார்ம் பண்ணி கண்ணை ஊற்றி எடுத்துக்கங்க. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். சத்துவிசாரம் போயிடலாம். இந்த வாரம் சத்துவிசாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் சொல்லிட்டு நம்ம எப்பயும் அடிக்கடி பேசிட்டே இருக்கிறோம். இந்த ஒழுக்க நிலைகளில் நின்று வாழ்ந்தாதான் நம்ம வந்து அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம், ஞான தேகம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பயணம் பண்றதுக்கு அடிப்படையாக அந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணுன்றாங்க. 4 ஒழுக்கங்கள் மனிதனுக்கு ரொம்ப முக்கியன்றது. அந்த ஒழுக்கங்களை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? இந்த வாரம் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா இந்த வாரத்துக்கான பாடல் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் கூட கண்டிப்பாக பண்ணலாம். இந்திரிய ஒழுக்கம் பார்க்கலாங்களா? அது ரொம்ப ஃபவுண்டேஷன், ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஐயா சொல்றாங்க, இந்த தேகத்தில் வாழ்ந்த நான் இனி எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறேன்றாரு. அப்போ உயிரில் தான் இறைவன் இருக்கிறதா ஐயா சொல்றாரு. ஐயாவும் அதில் தான் உயிரில் தான் கலந்துருக்கிறேன்றாரு. ஏன்னா அந்த உயிரில் தான் அற்பஞ்செய்த ஆண்டவர் கலந்துருக்காரு. அவர் உயிரில் அவரு என்ன பண்றாரு, எல்லா உயிரிலையும் கலந்துருக்கிறேன்றாரு. அப்போ உயிர் வந்து அவ்வளவு பெரிய பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் வந்து அற்புதம் ஜோதியா இருக்குது. அந்த உயிரை விட மேலான பொருள் ஒன்று இருக்குன்றது திருவள்ளுவர் ஐயா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும்ன்றாரு. அப்போ உயிரை விட மேலான பொருள் என்ன இருக்குன்னா அது ஒழுக்கம் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒழுக்கம் தான் அந்த உயிர் இருக்கிறதுன்றதை வெளிப்படுத்துதுன்றது. அப்போ வந்து அந்த ஒழுக்கம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது எதுனா இந்த டிசிப்ளின் தான். டிசிப்ளின் இல்லாம நமக்குள்ள இருக்கிற பேராற்றல் நம்மளால உணரவே முடியாது. அது அந்த டிசிப்ளின் நம்ம நின்று பார்க்கறதுக்காக தான் இந்த நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பெரிய டீமா இருந்தாலும் சின்ன டீமா இருந்தாலும் இந்த டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு டிசிப்ளின் நம்ம நின்று பார்த்து ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க தன்னை சரி செஞ்சுக்கிட்டு உடுக்கு இருந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலையில தான் நட்புன்றது என்னன்னா, நம்ம எப்படி நம்ம ட்ரௌசர் கைட்டிச்சுன்னா டக்குன்னு போய் கை பிடிக்குதோ அது மாதிரி இந்த ஒழுக்க நிலைகள்லாம் நம்ம நிக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க நம்மளை சரி பண்ணி நம்ம மேலே 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 நம்ம வந்து சரியா வாழ்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கணும், அமைச்சிக்கணுன்றதுக்காக தான் நமக்கான ஒரு டீமே நம்ம உருவாக்குறோம். அதனால வந்து இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். இந்திரிய ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா உடலை பராமரிக்கிறதுக்காக 21 ஒழுக்க முறைகள் சொல்லிக்கிறாங்க. இந்திரியம்னா புலன்கள். அடுத்தது கர்ண ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை வந்து சரியா வழிநடத்துறதுக்காக ஒரு 7 ஒழுக்க முறைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திரிய ஒழுக்கத்துல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்க்கலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றாரு இல்லைங்களா? ஒழுக்கம் எதனால உயிரினும் ஓம்பப்படும்னாக்கா, நாம் யாருன்ற ஒரு நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒழுக்கம் தான் நமக்கு உதவியா இருக்குது. எஸ், நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒழுக்கம் தான் வந்து உதவியா இருக்கு இல்லைங்களா ஐயா? உதவியா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிர் தான் கடவுள். கடவுளாய் நம்மள வந்து உணர முடியாம தான் இப்ப ரொம்ப தவிச்சின்னு இருக்கிறோம். உலகத்தை பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ண நாம பிறப்பு எடுத்திருக்கோம், மனித பிறப்பை எடுத்திருக்கோம். மனித பிறப்பை எடுத்த நாம நம்மள யாருன்னு உணர முடியல. இந்த உடலை வந்து பராமரிக்க தெரியல. நமக்கு புறத்துல இருக்க உலக உயிர்களை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. பிரபஞ்சத்தை உணர முடியல. நம்ம உடலை வந்து நிர்வாகம் பண்ண தெரியல. நம்மளுடைய பிறப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு என்ன நடக்குதுன்றத நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எது ஆதாரமா இருக்குதுன்னா ஒழுக்கம் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது அதே மாதிரி ஆரம்பிக்கல ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். எல்லாவற்றையும் தர வல்லது ஒழுக்கம் தான்ன்றாரு. இருக்கிறது எல்லாத்தையுமே தர வல்லது வந்து எல்லா பேராற்றலையும் தர வல்லது எதுனா ஒழுக்கம் தான் தருதுன்றாரு. அதான் இறைநிலையில தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உலகத்தை படைச்சு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது வந்து இறைநிலை தான். அந்த இறைநிலையே நாம தான். எஸ் எஸ் எஸ், சூப்பர். இந்த நிலைக்கு போறதுக்கு வந்து அந்த ஒழுக்கத்துல பெரிய ஒழுக்கம் எதுன்னு சொல்றாருனாக்கா தவம் தான்.
தவம் வந்து தம் கர்மம் செய்வார்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தம் கர்மம்ன்றது வந்து இறைநிலை. பிரதான அதுக்கான வேலைகள் இருக்குங்க ஐயா. அந்த இறைநிலைக்கு பயணத்துக்கான வேலை கர்மம்னா வேலை தானே ஐயா? வேலை கர்மம்ன்றது தவம்ன்றது வேலைதான். வேலை என்ன வேலைன்னாக்கா மனம் வந்து அடங்கி நம்மளுடைய அந்த அதாவது வைப்ரேஷன் வந்து 40 சைக்கிள் வந்து நமக்கு அப் ஆகுதுங்களாம். 15லேருந்து 40 வரைக்கும் உயர்ந்து நம்ம அந்த உலக வேலைகள்லாம் செய்யறதுக்கு வந்து நம்ம செயல்படுறோம். அந்த வைப்ரேஷன் வந்து 15லேருந்து 0க்கு கொண்டு வர்றது தான் வந்து தவம். இந்த 0ன்ற இடம் எதுனாக்கா இறைநிலை. இறைநிலையில அந்த 0வில் வைப்ரேஷன் வந்துடுதுனாக்கா உலகம் நமக்கு எல்லா உயிரிலும் நமக்கு வந்து அடங்கும். அதான் ஒரு பெரிய ஞானிகள் இவங்கெல்லாம் போனாக்கா பார்த்தாக்கா நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாகுறது, மனம் அடங்குறது, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஓகே 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 புரியுது. அங்க போனா அந்த சமாதிக்கு போனா எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கிடைச்சது. ஜீவ சமாதிக்கெல்லாம் போனா நமக்கு வந்து தியானம் பண்றதுல ரொம்ப எளிமையா இருக்கும். ரொம்ப ஒரு எடுத்த உடனே மனம் அடங்கிய நிலையில நம்ம தியானம் பண்றதுக்கான சூழ்நிலை அமைஞ்சு வருது. அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். காரணம் அதுதான். ஓ சூப்பர். அதனால வைப்ரேஷன் குறைஞ்சு போகுது. ஆமா, வைப்ரேஷன் அடங்கி தவநிலையை ஒரிஜினல் உண்மையான தவநிலை இறைநிலை என்ற தவம்ன்றது இறைநிலை தான். அந்த நிலையை அடையிறதுக்கோசம் நம்ம தவம் பண்றோம். தம் கர்மம்ன்றது தவநிலை அடையிறது தான். ரைட் ரைட் ரைட். அதனாலதான் வந்து இவங்க வந்து அந்த ஒழுக்க நிலைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதான் நம்ம பெறதுக்கான மனிதர்கள் பெறக்கூடிய 4 விஷயங்கள் இருக்குன்றாங்க இல்லைங்களா? அந்த 4 விஷயத்துல ஒரு விஷயம் கூட நம்மளால ரீச் பண்ண முடியாது. நீங்க அடிப்படையா நம்ம உடலை நம்ம பராமரிக்கிறதுக்கும் இப்ப ஐயா நீங்க பேசக்கூட சொல்லிருந்தீங்க. நம்ம உடலை பராமரிக்கிற விஷயமும் தெரியல. மனம் வந்து செம்மையாக்கிறதே மனம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப மனித குலமே ரொம்ப ரொம்ப பெரிய அவத்தைகளுக்கு ஆளாயிட்டோம். அந்த உச்சகட்டமா பாத்தீங்கன்னா அடிப்படை விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஆனந்தத்தை தேடுறோம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது வழின்னு சொல்லி தேடின்னு இருக்கிறோம். இதுதான் நம்ம செய்யற தவறுதல். ரைட் ரைட். கரெக்டான விஷயம். சூப்பர். கரெக்ட் தான். அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை தான் நம்ம வந்து தவம் பண்ணி அந்த இடத்த வந்து நம்மளுடைய ஒரிஜினலான ஒரு நிலையை வந்து உணர்ந்து இயக்கத்துல நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்ட். அதுதான் அந்த முதல்ல இந்த புலன்கள் தான் நமக்கு அடங்கணும். புலன்கள் அடங்கினாதான் ஜீவன் அப்படின்ற அந்த இறைநிலை சக்தி வந்து நமக்குள்ள வந்து அதிகரிக்கும். ஜீவசக்தி ஆகிய உயிர் வந்து எப்ப அதிகரிக்குதோ அப்ப நமக்கு எல்லா உண்மைகளும் நமக்கு விளங்கும். நல்ல அறிவு உயர்ந்த அறிவு வந்து செயல்படும். கரெக்ட். அந்த அறிவு விருத்தி தான் வந்து இறைவனுடைய அனுபவம்ன்றாங்க. இறை அனுபவத்து என்னன்னா அறிவு விருத்தி தான் இறை அனுபவம். அறிவு விருத்தி தான் இறை அனுபவம். இறைவன்ன்றது வந்து பிரம்மமா இருக்கிறாரு. அதாவது சுத்த வெளியா இறைவன் இருந்துக்குன்னு உலகத்தை உற்பத்தி பண்ணினே இருக்கிறாரு. அணுக்களை மாறுறாரு. அணுக்கள்ல இருந்து பஞ்சபூதங்கள் ஏற்படுது. சூப்பர். பஞ்சபூதங்கள்ல இருந்து உயிர்கள் உண்டாகினே இருக்குது. இந்த ரகசியம் வந்து அந்த ஒழுக்க நிலையில தான் இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். கரெக்ட். ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இது புரியாது. கண்டிப்பா. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்க வந்து இந்த ஜீவகாரணியம்ன்றது வந்து அவங்களுக்குள்ள இருந்து இந்த ஒழுக்க நிலைகள்லாம் இல்லாம அந்த அறிவு விருத்தி அறிவு வந்து மங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான எல்லாமே வந்து கருதி நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. நம்ம கடுமையா நடப்பாங்க, மிருகமாவே இருப்பாங்க, ரொம்ப மிருக புத்தியோட வாழ்வாங்க, மனித இயல்புக்கு கூட வரமாட்டாங்க. கரெக்ட். இது இவ்வளவு அனுபவங்கள்லாம் ஒரு சின்னதா ஒரு போன வாரம் இந்த யோகா கிளாஸ் முடிச்சுட்டு சத்துவசனோட நண்பர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இவ்வளவு தவங்கள் அனுபவங்கள் அருப்பஞ்சூரி ஆண்டவர் எல்லாமே இருக்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம், எல்லாமே உண்மைதான். பட் இருந்தாலும் வந்து இப்ப வந்து மனிதனையே அழிக்கிற அளவுக்கு ஒரு தேசத்தையே அழிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய வன்முறை உச்சத்துக்கும்
ரொம்ப சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு தூரம் வந்து ஒரு ரொம்ப மட்டமான செயல்கள்லாம் இறங்கி செய்யறாங்களே. ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் கூட இது மாதிரி வந்து ரொம்ப சித்திரவதை பண்றது, அவதிப்படுறதெல்லாம் பண்றாங்களே. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு தவம் இறைப்பற்று ஒண்ணு இருக்குன்னா, அது ஏன் அவங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்றது ஒரு விண்ணப்பமா ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. இது 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 சப்போஸ் இப்ப காரணம் சத்தியசாரம் இல்லாததுதான். சத்தியசாரம் இல்லாததுனால இந்த உண்மைகள் வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அவங்களுடைய சத்தியசாரம்லாம் எதுன்னா பொருளாதாரம், உடம்ப சத்தா வச்சு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மூர்க்க குணத்தோட அந்த வல்லரசு அப்படின்றாங்க இல்லையா, அந்த வல்லரசு நிலையோட அவங்க நின்னுறாங்க. ரைட் ரைட் ரைட். இது வந்து நம்முடைய தவத்தினுடைய பலனாக நம்ம சப்போஸ் இது மாதிரி தவம் பழகக்கூடிய அத்தனை ஜீவன்கள் நிறைய இருக்காங்க. இவங்களுடைய தவத்தின் பலனாக அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ அதை வந்து இது மாதிரி வந்து ஒரு அதர்மத்தை வந்து அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாத அளவுக்கு மாத்துறதுக்கான வல்லமை இருக்குங்களா ஐயா? இருக்குதுங்க. இப்போ அந்த அந்த அதை வந்து தடுத்து அவங்க நிறுத்துறதுல வந்து முக்கியமான பங்கு என்னன்னாக்கா, அணுகுண்டு உபயோகப்படுத்தாம இருந்துருக்காங்களா இது வரைக்கும். அதுதான் அணுகுண்டு ஒவ்வொரு நாட்டு கையிலயும் வந்து அணுகுண்டு நிறைய வச்சிருக்காங்க. அதுதான் அவங்க எடுத்து உபயோகப்படுத்தாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்காங்க இவங்க பெரியவங்க எல்லாம். புரியுது 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 புரியுது. அந்த இயற்கையினுடைய அம்சமே வந்து அழிஞ்சிடும். 50 வருஷத்துக்கு அந்த இயற்கை மறுபடியும் ரிட்டர்ன் வராது அப்படின்றாங்க. ஆமா, ஒரு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அணுகுண்டா போடணும் 1000 வருஷத்துக்கு புல்லு புண்டு முளையத்துக்கு 6 வருஷம் ஆகுமா? புல்லு புண்டு முளைய முடியாது. அப்போ உயிர்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பெரிய உச்ச கட்டமான இந்த தவறுகளை மனிதனுக்கு இழக்கிறதுக்கான சூழ்நிலை வர்றதுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ல மாதிரி சத்துவசாரம் ஒண்ணு வேணும். பட் இது வந்து எனக்கு சத்துவசாரம் நான் புரிஞ்சுக்கிறேன். சத்துவசாரம் இல்லாமலே இருக்கிறவங்களுக்கு வந்து அவர்களை மாற்றக்கூடிய வல்லமை வந்து நம்மளுடைய தவத்துக்கு நம்ம இருக்கணும்ன்றதுதான் பொருள். அப்ப இருக்கணும்னா நம்ம அதுல ஒழுக்க நிலையில வாழ்ந்து நம்ம தவத்துல ரொம்ப உச்சகட்டமா போனா நம்ம அதிகபட்சம் நம்ம விண்ணப்பமா இறைவன்ட்ட கேட்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளுடைய விண்ணப்பங்களை வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம விண்ணப்பம் வச்சு சிறு விண்ணப்பம் பெரு விண்ணப்பம் வச்சு இறைவன்கிட்ட ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்களுக்குள் விலகாமல் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்றதுனால அதுதான் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் குறைபடாமல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்ட். அந்த ஆன்மநேயம் தான் வந்து உயிர்களை காவல் பண்ணும். கரெக்ட் 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 கரெக்ட். அப்ப அவங்க வந்து ஆன்மநேயம் இருக்குதுனாக்கா அந்த இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பணங்கள் செலவு பண்ணி அந்த இந்த போருக்கு உண்டான யுக்திகள்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு உயிர் மேல குண்டை போட்டு அழிச்சுட்டே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோசரம் எவ்வளவு சிரமப்படுறோம், எப்படி அதை உருவாக்குறதுக்கு துன்பப்படுறோம், அதுல உயிருக்கு பழகிறதுக்கோசரம் இவ்வளவு முயற்சியும் எடுக்கிறோம். ஒரு நிமிஷத்துல ஒரு ஏவுகணையை போட்டு அவங்க அழிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படின்னு சொல்லி வள்ளலார் ஒரு வார்த்தை வைக்கிறார். அந்த அர்த்தம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு உயிர்லயும் உள்ள இறைவன் ஈஸ்வரன் அப்படின்ற உயிர் வந்து ஒரே உயிர் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லா உயிரும் ஒரே உயிர்ன்றத உணர்றது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை உணர்ந்தாதான் நம்ம வந்து எதிர்க்க இருக்கிற ஆளை வந்து அவன் வந்து தப்பான வழியில போறானா நல்ல வழியில போறானான்னு சொல்லி விவரமா பார்க்கவே முடியும். நம்ம வந்து அவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்க முடியும். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது சொல்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையே யோசனை பண்ண முடியும். புரியுது 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 புரியுது. ஏன்னா அவ்வளோ கடுமையான மிருக புத்திகள் உள்ளவனாதான் இருக்கிறான். ஏன்னா மிருகங்கள்லேருந்து தாண்டி தான் மனிதனா வந்திருக்கான் அவன். கரெக்ட் 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 கரெக்ட். அப்போ அந்த குணங்களை மாற்றுறதுக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி அருகுண சீரமைப்புன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. ஓ ஓ ஓ சூப்பருங்க. அதை வந்து அவரு மனிதனுடைய மனசுல விதைக்கிறதுக்கோசரம் அங்க ஆழியார்ன்ற இடத்துல வந்து பெரிய ஒரு காலேஜ் மாதிரி வச்சு நடத்தி அருகுண சீரமைப்பு, அதுக்கப்புறம் ஒரு நிலைகளையும் பத்தி விலைக்கு கொடுத்துனே வர்றாரு. மனிதன் பிறப்பறதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து வெட்ட வெளியா சுத்த வெளியா இருந்து அவன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி வாழறான், பிறந்த பிறகு அவன் என்ன ஆகிறான்றதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துன்னு இருக்காரு.
சூப்பர் சூப்பர். அந்த இதை வந்து ஃபைலை வந்து எல்லாருக்கும் அந்த இதில் அருட்பெருஞ்சோதி வேவில் நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன். ஓ, அனுப்பியிருக்கீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் அனுப்பியிருக்கேன். அது ஒரு 1 hour கிட்ட வருது அந்த வீடியோ. அந்த கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதை பார்த்துட்டு அதோட சுருக்கங்களான விஷயங்கள் அதில் புரிதலை வந்து ஒரு சத்துவசாரமே பேசலாங்க ஐயா. கண்டிப்பா தாராளமாக பேசலாம். அதில் அவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து மறைபொருளாக தான் இருக்குது. அது வந்து இந்த தவத்தில் இருக்கிறவங்க தான் அந்த வீடியோவே கேட்டு அதை உணர முடியும். ஓ ஓ ஓ ரைட் 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 ரைட். இதெல்லாம் இந்த ஆகாயத்தில் மறைபொருளாக இருக்குது. இந்த உடல்ன்றது ரொம்ப நுட்பமாக இது வளர்ச்சி அடையுது, நுட்பமாக தான் இருக்குது. அந்த நுட்பத்தை உணராமல் கடுமையான மனம் உள்ளவங்களுடைய உடல்லாம் வந்து கெட்டு போய் அழிஞ்சு போகுது. ஓ ஓ ஓ ஓ. காலிலேருந்து நகத்திலேருந்து தலை வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தினசரி நடந்துன்னு இருக்குது. உணவு கொடுக்கறதுனால புதுப்பிச்சுக்கினே இருக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். செல்கள் வந்து உயிர் பெற்றுக்கிட்டே இருக்கு, பழைய செல்கள் வந்து மறைஞ்சிட்டும் இருக்குது. மறையுது. பழைய செல்கள் மறையவும் புது செல்கள் உற்பத்தி ஆகும். கால்கள்லாம் நமக்கு ஏதோ தானாகவே நடக்குது, தானாகவே செயல்படுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு செல்லும் ஒரு நாளும் நம்ம கொடுக்குற உணவு வச்சு அதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வருது, அதெல்லாம் வந்து செயல்படுது. இந்த சிக்கலான விஷயத்தெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னாக்கா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம நல்லா தீர்மானிக்கலாம். இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை வந்து சரியா பயன்படுத்திட்டோம்னா நம்ம இறைப்பெறாற்றலை உணர்ந்து எல்லா நன்மைகளையும் பெற முடியும். அதே நம்ம தவறா பயன்படுத்தினோம்னா நம்முடைய அதிகபட்சமான அறிவுடைய உச்சத்துக்கும் நம்மளால பயணம் பண்ண முடியுது, செல்ல முடியுதுன்றது தான் பொருளா இருக்கு. தேக சுதந்திரத்தை வந்து தவறா பயன்படுத்திட்டோம். தேக சுதந்திரத்தை போகத்தையும் தவறா பயன்படுத்திக்கிறாங்க, தேகத்தையும் தவறா பயன்படுத்திக்கிறாங்க. தவறா பயன்படுத்திக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு அது கருதி பண்ணிடும், யார் பயன்படுத்தினாலும் கருதி தான் பண்ணிடும். ஆமா, யாருக்கு பயன்படுத்தினாலும் அது வந்து எல்லாருக்கும் கெடுதல்ல முடிஞ்சிடும். அது நம்ம செயல்னா ஒரு 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 ஊரு, ஒரு குடும்பம், அவங்களுடைய பொருளாதாரம்லாம் வந்து அடங்கி இருக்குது. ஸோ அந்த சுதந்திரத்தெல்லாம் சரியா பயன்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த ஒழுக்க நிலைகள்லாம் கொடுத்துருக்காங்களே. ஆமாங்க ஐயா. ஒழுக்க நிலைக்கு போயிடலாங்களாங்க ஐயா? போயிடலாங்க. இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரிய ஒழுக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே பெறக்கூடிய புருஷோத்தங்கள் என்னென்னலாம் நம்ம ஒரு மனுஷன் வந்து அதிகபட்சமான லாபங்கள் அடைஞ்சிருக்கணும், அதிகபட்சமான வந்து பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்கணும்னா ஏமசித்தியை பெற்றிருக்கணுமா, ஏமசித்தி, சாக கல்வியை கற்றிருக்கணும், தத்துவ நிகரம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல்ன்றாரு. இந்த 4 விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷனும் அடையணும். அது அடையிறதுக்காக தான் இந்த 4 குணங்கள், 4 ஒழுக்கங்களை கொடுத்துருக்கான்றாங்க. இந்த 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 விஷயங்கள்லாம் இந்த பலன்கள் அனுபவிக்கணும். மனிதன் வந்து என்னென்ன பலன்கள் அனுபவிக்கணும்? ஏம சித்தி, எல்லா சித்திகளும் அவன் பெற்று இறைவனுடைய அத்தனை ஆற்றலையும் அவன் பெற்று இன்பமா வாழணும். அதுக்கு சக கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து அவன் கத்துக்கணும். தத்துவங்கள் நிகரகம் செய்தல், தத்துவங்கள் எல்லாமே வந்து என்னங்க ஐயா? தத்துவங்கள் நிகரம் செய்தாலும் தத்துவங்கள் இல்லாம இருக்கணுங்களா? தத்துவன்றது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. உடல்ன்றது தத்துவம். இந்த தத்துவத்தை நம்ம வந்து நடக்கவோ போவோ வரவோ மற்ற எவ்வளவு வேலைகள் செய்யறதுக்கோசரம் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கருவி. அது ஒரு கருவியே தான் நினைச்சின்னு அத வந்து அந்த தத்துவத்தை வந்து கெடுக்கிறது, இயக்கத்தை வந்து சீர்குலைக்கிறது. ஓகே ஓகே. அது நிகரகம் செய்தல்னா நிகரகம்ன்றது வந்து தவத்தினால வந்து அது தத்துவம் வேற நம்ம வேற அப்படின்றத பிரியுது. ஓ, தத்துவத்தெல்லாம் பிரிச்சிடுறது. ஓகே ஓகே. ஆமா, தவத்துல தான் தத்துவத்தை பிரிக்க முடியும். ஓ, மௌனமா ஒரு தவத்துல கொஞ்ச நாள் உட்கார்ந்துடுறோம்னாக்கா இந்த உடல் வேற நம்ம வேற, நம்ம வந்து இந்த உயிராகிய இந்த சுத்த வெளிதான் நாம அப்படின்னு சொல்லி பிரிவோம் நம்ம. ரைட் ரைட். அதுதான் வந்து தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி கடந்தோம்ன்றாங்களே ஐயா. ஆமா, தனித்தனியா கடக்குறோம். உடலாகிய இந்த உடல்ல வந்து எவ்வளவு தத்துவங்கள் இயங்கின்னு இருக்குது. அதுதான் தத்துவங்கள் தனியா இருக்கும். அந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து நம்ம வந்து நம்மள பார்க்கணும். கரெக்ட். தூங்கக்குள்ள வந்து அன்கான்சியஸ் ஆயிரும், தவம் பண்ணக்குள்ள வந்து கான்சியஸா இருந்து பிரியிரும். ரைட்டுங்க ஐயா, சூப்பர். கரெக்ட். அது வந்து உச்சிக்கு மேல சொல்றாரு. சிரசனுடைய உச்சிக்கு மேல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு முழ அளவுக்கு நம்ம மேல வந்து
நம்மளுடைய இறப்பு நிலையான பிரபஞ்ச நிலைக்கு நம்ம வரோம், ஆகாய நிலைக்கு வரோம். ஓ ரைட் ரைட் ரைட். தவத்துல வந்து தவத்தினுடைய பலனாக நம்ம அந்த நிலைக்கெல்லாம் பயணம் பண்ண முடியுன்றதுதான் பொருள். ஆமா, ஆகாய நிலைக்கு நம்ம வரக்குள்ள நம்மளுடைய உண்மை எல்லாம் நமக்கு புரியும். உலகத்தை நம்ம எப்படி படைச்சு வச்சிருக்கோன்ற உண்மை புரியும். நம்ம என்ன தப்பு பண்ணின்னு வரோன்றது புரியும். அப்போ எதை எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒழுங்குபடுத்திக்கலாம். ரைட் 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 ரைட். ஒழுக்கம்னு கொடுத்துருக்காரு அதை. அதுதான் இந்த 4 பலன்களையும் வந்து ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கணும்ன்றாங்க. இப்ப இந்த பலன்களெல்லாம் அனுபவிக்கிற மனிதன் வந்துட்டானா மனிதன் வந்து எல்லா மனிதனும் மகன அளவுக்கு உயர்ந்ததான்றதுதான் பொருளா இருக்கும். ஏம சக்தி இருக்காங்க, சக கல்வியை கற்கணும்ன்றாங்க, தத்துவ நிகரங்கள் செய்து எல்லா தத்துவங்களும் கயிற்றி அவர் வந்து ஆகாய மார்க்கமாகவும் இறை மார்க்கமாகவும் வாழ்ந்தோன்றாங்க. கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாதல், கடவுள் நிலையை தெரிந்து தன்னை வந்து இறைவனாவே மாத்திக்கிறதுக்கான சூழ்நிலையை அமைச்சுக்கணும். இதெல்லாம் மனிதனுக்கான வெற்றிகளாக சொல்றாங்க. இந்த வெற்றிகளை அடையிறதுக்கு 4 ஒழுக்கங்களை கொடுக்குறாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் வந்து உடலை பராமரிக்கிறதுக்கு இந்திரிய ஒழுக்கமும், மனம் புத்தி சித்தி மகாரத்தை பராமரிக்கிறதுக்கு கர்ண ஒழுக்கமும். அதாவது 2 பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்திரிய ஒழுக்கம் கொடிய சொல்றீங்களா? வந்து இந்த உடலை வந்து தங்கமயமான ஒரு பொருளை மாத்துறது வந்து ஏமசக்தி. ஓ, உடலை வந்து அழியாத ஒரு தேகமா மாத்திடலாம். தங்கம்னா நம்ம மெட்டீரியல் தங்கம் இருக்கும் இல்லையா, அது மாதிரியாவா? ஆமா, மெட்டீரியல் தங்கம் இல்ல, தங்க அணுக்கள் நிறைஞ்சதா. அதாவது முகமே தேஜஸா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பளபளன்னு இருக்குது, பாக்கிறதுக்கு அழகா இருக்குது அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா அந்த தங்க சத்து அதிகமாயிடுதுன்னா தான் அது மாரி உண்டாயின்னு இருக்கும். இப்ப அதுக்கும் வந்து நம்ம நார்மலா இருக்கிற உடம்புக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? அந்த உடம்புக்கும் நார்மல் உடம்புக்கும் சாதாரண உடம்பு சகரம்னு சொல்றாருங்க. சகரம் சொல்றாரு, தங்கமா மாத்தணும். இரும்பு தன்மையில இருக்காது. இரும்பினுடைய இதுல அதிகமா இருக்கும், தங்கத்தினுடைய சக்தி அணுக்கள் வந்து இதுல அதிகமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்ப நம்ம வந்து இது வந்து நிறைய பிறை மூப்பு சாக்காடு இப்ப மரணத்தை தழுவிடும். சாதாரண உடம்பு தகர மாதிரி இருந்து அது உளுத்து போயிட்டு சீக்கிரம் வேணாயிடும். இது மாதிரி தங்க மாதிரி இருக்கிறது வந்து எப்பொழுதுமே நீடிச்சு நிற்கும், காலங்களை கடந்து நிற்கும். அவர்களால் நினைச்சா மட்டும்தான் என்ன இந்த முடிவுன்றத தெரிவிக்க முடியும். தானா வந்து எதுவுமே இறைநிலை அனுபவத்துல வந்து நம்ம என்ன நம்ம இறைநிலை அப்படின்ற ஒரு சரியான ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த உடல் வந்து நம்ம பல உடல்களை உருவாக்கவும் மறைக்கவும் கூடிய தன்மைக்கு போயிடும். அதுதான் வள்ளலார் அடைஞ்சார். அவரு போயிட்டு ஒரு ரூம் உள்ள போயிட்டு பூட்டி உள்ள வெளியில பூட்டிங்க, நான் என்னை பார்க்க முடியாது மெல்ட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துக்கு காரணம் வந்து இந்த அவருடைய ஒரிஜினலான நம்மளுடைய ஒரிஜினலான ஒரு இடம் எதுனாக்கா சுத்த வழிதான் நம்மளுடைய ஒரிஜினலான இடம். சுத்த வழிதான் இறைநிலை. அதுல இருந்து தான் வந்து எல்லா மாற்றங்களும் வருது. அந்த அந்த இடத்த நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா புரிஞ்சு அதுதான் நம்ம விளங்கிடுது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடு நிர்வாகம் எல்லாமே மாறிடும். ஸோ ஓகே ஓகே. அந்த அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சக கல்வியே கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஆமா, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒழுக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. கரெக்ட் 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 கரெக்ட். ஸோ இந்திரிய ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கொடிய சொல் செவி புகாது நாத முதலை தோத்திரங்களை கேட்டல். அப்ப எடுத்த உடனே செவிக்கான ஒழுக்கங்கள் தான் கொடுக்குறாரு. செவி வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள் அதிகமா கேட்கறதுனால அது வந்து உடம்புக்கு வந்து சத்து கொடுக்குறது பதிலா சத்து இழக்க ஆரம்பிச்சிடும். சத்து இழக்க ஆரம்பிச்சிடும். நல்ல நல்ல விஷயங்களை கேட்டா மட்டும்தான் அது சத்தாக மாறும். சத்து விசாரம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறது கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா சத்து விசாரம் பேசிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம சத்து கொடுக்கும். இதுக்கு பதிலா நம்ம வேற எதை கேட்டாலுமே அது என்ன பண்ணுது, சத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வந்து கொடிய சொல் செவி புகாதவாறு நாத முதலை தோத்திரங்களை கேட்டல். இது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு தன்னுடைய சத்தை அதிகப்படுத்திக்கிற வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. இப்ப காலையில 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த உடலுக்கு தேவையான சத்து வந்து இருக்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து என்ன நடக்குதுனாக்கா பிரம்மம்ன்றதுதான் வந்து இறைநிலை.
முகூர்த்தம்ன்றது சேர்க்கை. அந்த இறைநிலையோட சேர்க்கையாகிறது, இறை சக்தி சேர்க்கை இந்த உடலுக்கு சேர்க்கையாகிற ஒரு காலநிலை எதுனாக்கா 3 to 5 தான். அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து புருவ மத்தியில இறைநிலைய இப்போ வெட்ட வெளியே நம்ம தியானிக்கிறோம்னாக்கா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சூப்பர் 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 சூப்பர். அந்த காலையில வந்து 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு போக முடியும். ரைட் 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 ரைட். ஸோ இப்போ இது வந்து எடுத்தோடனே இந்த காதுக்கான ஒழுக்கம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து செவிக்கு உணவு கொடுத்தால் வந்து வயிற்றுக்கே உணவு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ஐயா குரலே இருக்காங்க. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். அப்போ செவிக்கு உணவு இருந்தால் வயிற்றுக்கு உணவு கம்மியாக கொடுத்தாலே போதும். நம்ம உணவே கொடுக்காட்டா இருந்தாலும் போதும். நல்லா நம்ம வந்து பசியை மறந்து நிலையில நம்ம உடல்ல எந்த கெடுதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுன்றதான் பொருள். செவிக்கு உணவு அவ்வளோ போய் வேலையை பண்ணுது. அது வந்து அதுக்கு பதிலாக அதுக்கு என்ன பண்றாங்க, தூத்திரைகளை கேட்டுன்றாங்க. நல்ல விஷயங்களை மகனுடைய பாடல்கள் ஆகட்டும், அவங்களுடைய வரிகள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை கேட்கறது மூலியமா நமக்கு என்ன பண்ணணுமா, உடம்புக்கு வந்து நல்லது பண்ணும். அது இல்லைன்னா கெடுதியான விஷயங்களை கேட்டோம்னா உடம்பு வந்து கெடுதி பண்ணிடும்ன்றதான் பொருள். இந்த அமிர்தன்றது சிரத்துல வந்து அமிர்தன் ஒன்று ஒரு என்சைம்ஸ் சுரக்குது. அந்த அமிர்தன் சுரக்கக்குள்ள அதுல அவ்வளோ சத்து உள்ள ஒரு திரவம். அது ஒரு தொட்டு நமக்கு அண்ணாக்கு வழியா சுரந்து கீழே அந்த வயிற்றுக்குள்ள இறங்கிடுது அப்படின்னாக்கா நல்ல தெம்பான ஒரு எனர்ஜியோட உடலினுடைய இயக்கங்கள்லாம் நல்லா அற்புதமா இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் அந்த தவம் தான் வந்து நமக்கு கூட செயல்படுது. இறக்க முடியும். ஆமா, அதுதான் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வந்து பஞ்சாமிர்தம் சொல்றது அதுதான். இந்த பஞ்சபூதங்கள் ஒடுங்கி நிலையில பஞ்சபூதங்கள் ஒடுங்கி நிலையில நம்ம தியானம் பண்ணக்குள்ள அந்த பஞ்சாமிர்தம் நமக்குள்ள இருந்து சுரக்க ஆரம்பிக்குதுன்றதுதான் பஞ்சாமிர்தம். எஸ். ஸோ 2வது ஒழுக்கம் பாத்தீங்கன்னா அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல்ன்றாங்க. அசுத்த பரிசுத்தம்ன்றது இந்த உடலினுடைய எனர்ஜி எல்லாம் வந்து லாஸ் ஆகிறது. கோபம் இந்த இது வந்துடுறதுனால நமக்கு எல்லா செல்ஸும் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ நம்ம உடம்பு அப்படின்ற தயார் பண்ணி வச்சுக்கிற இந்த கருவி தத்துவம் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நம்ம வந்து காரணம் ஆயிடும். நம்மளே நமக்கு காரணம் ஆயிடும். ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்றது சொல்றாங்களா? அசுத்த பரிசும் இல்லாதனா எல்லாமே வந்து ஒரு உயர்ந்த பொருளா பாருங்க. ஆமா, நம்ம எதிர்த்து இருக்கிற பொருள் நம்ம தான்ன்றத வந்து நம்ம அதை வந்து பரிசுத்தல்னா வந்து அதை உணர்ந்து பாருங்கன்றாங்க. எல்லாமே வந்து எல்லா ஒவ்வொரு உயிரிலையும் இறைவன் இருக்கிறான்றதை உணர்ந்து, ஒவ்வொரு உடம்பையும் இறைவன் இருக்கான்றதை உணர்ந்து உயர்ந்த எண்ணத்துல பாருங்கன்ற மாதிரி பொருள் எடுத்துக்கலாங்களா அதை? ஆமாங்க, ஒரு உயிரிலையும் இறைவன் இருக்கிறாரு. எதிர்க்க இருக்கிற பொருள் நாம தான். இன்னொரு பொருள் உலகத்துல கிடையவே கிடையாது. புரியுது புரியுது. வேற ஒரு எந்த உயிரா இருந்தாலும் எல்லா எதுவுமே வந்து எல்லா பொருளும் நாமளா தான் இருக்கிறோம். அந்த மனநிலை மௌனம் வந்து 0% வந்ததுனாக்கா இந்த உண்மைகள்லாம் விளக்கலாம். விளங்காமையே நம்ம பேசி அதை சத்து சாரத்துல புரிஞ்சுக்கின்னு நம்ம அதை செயல்படுத்த முயற்சி பண்ணணும். செயல்படுத்தணும் அதை. ரைட் ரைட். குரூரமாய் பாராதிருத்தல். ஸோ இது வந்து நமக்கு அந்த அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல். பரிசித்தல் அசுத்த பரிசம் இல்லாத பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய புரிதல் சொல்லுங்க ஐயா ராமையா. அசுத்த பரிசமில்லாது பரிசமில்லாது தொடர்றது. ஆமா, பரிசம் இல்லாதுன்னா உணர்தல் உணர்தல் தொடருது ஃபீல் பண்றது. தயாவண்ணமாக பரிசுத்தல். நம்ம தயவோட அன்போட கருணையோட நம்ம என்ன பண்ணணும், யாரும் வந்து ஒரு 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 குற்றம் பண்ணது மனிதருக்கு வச்சுக்கலாம். அவர் அப்படியே அவரோட குற்றத்தை பார்த்து நம்ம வந்து அதை அசுத்தமா பார்க்க கூடாது. அவரோட அறிவுல விருத்தி இல்லைன்றது இது அப்படி புரிதலா இருக்கலாமோ அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களுடைய மாற்றுக்கருத்து சொல்லுங்க. அது அவருக்கு அறிவு விருத்தி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எதையும் வந்து கடுமையா பார்க்காம மென்மையா அதுலயும் நம்ம அதனுடைய அதுக்கு காரண காரியங்களை உணர்ந்து நம்ம அதுக்கு மேல கருணையும் அன்பும் நமக்கு அதிகமாச்சுன்னா அதுதான் பரிசம் இல்லாத பாக்குறோம். நம்ம வந்து அதை தயவோட பாக்குறோம்னு அர்த்தம். அந்த தயவோட நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளலார் ஐயா என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்கா, உலகத்தவர்களை தான் பெற்ற குழந்தைகளை போல தாய் போல இருந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்.
தாய் உள்ளத்தோட அப்படின்னு பாக்குறது தான் சொல்லி கரெக்ட். தயவோட அன்போட ஒரு ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி பார்க்கும், தயாவண்ணமா பார்க்கும். அது அழுதுன்னு எதுக்கு அழுவுது, பசிக்குதா, அது வேற ஏதாவது பிரச்சனைனால அழுகுதான்னு சொல்லி தான் உணர்ந்து பார்க்கும். அது தாயை போல உலகத்தை பார்க்குறேன்றார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது தயாவண்ணம் அப்படின்றது ஒரே அழுகுதான். அதுக்கு என்ன காரணம்ன்றது அந்த அம்மாவுக்கு தானே புரியும். ஆனா மத்தவங்களுக்கு வந்து குழந்தை அழுகுதான் தெரியும். அந்த 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 இப்ப வந்து பசிக்க கழுவுது இல்ல ஏதாவது வலிக்க கழுவுதுன்னு சொல்லிட்டு அது என்ன காரணம்ன்றதை அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி நம்ம வந்து அங்க இருக்கிற என்னென்னலாம் அசுத்தங்களா இருந்தாலும் அது தயவோட கருணையோட பார்க்கக்குள்ள அதனுடைய மாற்றங்களை ஏற்படுத்திடுவாங்க, மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சோ அங்க இருந்தே அவர்களுக்குள்ளே இருந்தே அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன்றதுதான் பொருள். சூப்பர் சூப்பர். அந்த தெய்வம் கருணை நமக்கு தோணுது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, உலகத்துல இவ்வளவு மோசமா இருக்காங்களே, இந்த எல்லாம் பண்றாங்களே, வைக்கிறாங்களே, வந்து என்னடா இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே, ஐயா இப்படிதான் இருக்காங்களே, இவங்க எல்லாம் எப்படிதான் மாறுவாங்களோ தெரியலையே, உங்களுக்கு எப்ப வரையும் வருமோ தெரியலையே அப்படின்ட்டு மென்மையா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அது மாறும். அவங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கான சொல்யூஷன் தான் இது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், தயவோட பாக்கணும், கருணையோட பாக்கணும்ன்றத சொல்லுவாங்க. தயவோட பாக்கணும். நாம தயவோட அவங்கள போய் அடையும், நம்மளுடைய உணர்வுகள் அவங்கள போய் சேரும். அது உண்மைதான். அது கரெக்ட் 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 கரெக்ட். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை அதிகமா அந்த எண்ணங்கள் அதிகமாகுது. அதனுடைய வெளிப்பாடுக்கு எங்கடா சொல்யூஷன் கிடைக்கும், எப்படி நம்ம வாழ முடியும், எப்படி நம்ம தவத்துல என்ன மாதிரி விண்ணப்பம் கேட்கணுன்ற ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வரக்குள்ளதான் இப்ப இது நம்ம சத்து சாரத்துல நமக்கு அதுக்கான பதிலாம் கிடைக்குது நமக்கு. சூப்பர் சூப்பர், நல்லதுங்க ஐயா. நன்றி 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 நன்றி. அசுத்த பரிசம் இல்லாது தயவண்ணமாக பரிசித்தல். ஸோ நம்ம எதையுமே வந்து குற்றங்களா பார்க்காம தயவோட நம்ம பார்த்து அதை நம்ம வந்து அதை அணுகக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அதுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதுதான் பொருள். சூப்பருங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரூரமாய் பாராதிருத்தல். குரூரமாய் பாராதிருத்தல் பயமா இருக்கும் நமக்கு. ஒரு சிலருடைய பார்வையே பயமா இருக்கும். குரூரமான பார்வையினால நம்மளுடைய நம்மளுடைய உடம்பே வந்து நடுநடுங்கி போயிடும். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதனால யாரையும் வந்து கடுமையா பார்க்க கூடாது. குரூரமா அது பாக்குறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா வந்து வேற்றுமையுடைய உச்சம் தான். அது வேற்றுமை உச்சம், பொறாமை, வஞ்சம், வேற நினைக்கிறவங்க. எஸ், என்ன தவறான குணங்கள் என்ன ஆகுது, அந்த கண் வழியா வெளிப்பட்டு அது என்ன பண்ணுது, அதை அழிக்கிறதுக்கான ஆற்றலை ஏற்படுத்தும். தன்னையும் அழிச்சுக்கிட்டு பிறரையும் அழிக்கிறதுக்கான ஆற்றலை ஏற்படுத்துறது வந்து என்ன பண்ணுது, அந்த குரூரமா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அந்த அசுத்த பரிசமில்ல தயவனமாக பரிசுத்தல்ன்றதை ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த குரூரமா பார்க்கணுன்ற எண்ணம் வராது. அந்த கண்ணுல வந்து அவ்வளவு கருணையோட வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்ப வந்து குரூரமை பாராதிருத்தல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது காரணம் என்னன்னா, நம்ம இப்படி பரிசுத்த நீங்க அசுத்த பரிசமில்லாத தயவோட இருந்துருங்க, உங்களோட கண்ணுல வந்து கருணை தெரிய ஆரம்பிக்கும், அன்பு தெரிய ஆரம்பிக்கும். அதுல கொஞ்சம் கூட கோபமோ அந்த வெறுப்போ அந்த எந்த வித குற்றமும் இல்லாம ஒரு பார்வை வந்துடும் நமக்கு இருக்கிறாங்க. குரூரமை பார்க்க கூடாதுன்றது கண்டிப்பா ஒரு கண்டிஷனா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதுக்கான ஒழுக்கம் கொடுத்தாரு. அடுத்தது உணர்வுகளுக்கு நம்ம மசில்ஸுக்கு, அதாவது நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயங்களை நம்ம உணரணும், எப்படி ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும்ன்றத ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அடுத்தது கண்ணுக்கு ஒழுக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ருசி விரும்பாது இருத்தல்ன்றாங்க. ருசி விரும்பாது இருத்தல் இது சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா அறுசுவை வந்து நம்ம நாக்குக்கு கொடுத்தது வந்து நம்ம இயற்கையா நமக்கு கிடைச்ச ஒரு வரன். அது இறைவன் கொடுத்த ஒரு வரன் தான் அது. ஆனா ருசி விரும்பாத எடுத்தல்னு சொல்லியிருக்கிறதுக்கான என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு சத்துவ சாரத்தை நான் பேசுவோம். சொல்லுங்க. ருசின்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதாவது உப்பு, காரம் இது ரெண்டும் வந்து நல்லா அதிகமா விரும்பி சேர்த்து சாப்பிட்றவங்களுடைய உணர்வுகள் வந்து காமேசை தான் அதிகமா இருக்கும். உப்பு புளி காரம் வந்து ரொம்ப அதிகபட்சமா சத்தினாலும் அளவோட சத்தினாலும் அதிகமாக அந்த காமம் உண்டாகுமா, இல்ல அதிகபட்சமா சத்தினா தான் காமம் உண்டாகுமா? அதிகபட்சமா சேர்த்துனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகினே வரும் தானாவே. இது பத்தலன்னு சொல்லி ஒரு இது ஏறிக்கினே வரும். காரமா இருந்தா நல்லா சாப்பிட முடியும், கொஞ்சம் உப்பு நல்லா இருந்ததுன்னா சாப்பிட முடியும்னு சொல்லி அது அளவை ஏற்றிக்கினே வர்றதுதான் நம்மளுடைய இயல்பு. அதோட முடிவு என்னன்னாக்கா, நம்மளுடைய உயிர் பொருள் ஆகிய அந்த தாது இருக்குதுல, உயிர் தாது, அதெல்லாம் வந்து நம்ம வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப உடல் அழிஞ்சிரும். அதனால உடல் அழியாம இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து ருசி விரும்பாத இருத்தல்னு சொல்றாரு. ஸோ எல்லாமே அளவோட யூஸ் பண்ணணும், அளவு கொஞ்சம் கம்மியா கூட யூஸ் பண்ணணும். உப்பு புளி காரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அளவோட கம்மியாவும் யூஸ் பண்ணணும். ஒரு
அந்த விஞ்ஞானம் என்ன சொல்லுது, 3 கிராம் உப்பு சேர்த்தா போதும் ஒரு நம்ம சாப்பாட்டுல. ஒரு சாப்பாட்டுக்கு 3 கிராம் உப்பு போட்டு சாப்பிட்டாக்கா நமக்கு அது பிடிக்கவே சாப்பிடவே முடியாது. ஓ சுத்தமா உப்பு தெரியாது அப்ப. அதுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்தாதான், அல்லது ஒரு 5 கிராமுக்கு மேல சேர்த்தாதான் அதனுடைய உப்பு சுவையே தெரியும். காரத்தை சேர்த்தாதான் கார சுவையே வரும். அது நம்ம மாற்றி மாற்றி நம்ம ஏத்திக்கினே வந்துடுறோம். ஓ உடம்புக்கு அது அதிகமா கொடுத்து பழகிறதுனால என்ன ஆகுதுன்னா அது தன்மை பழகி வச்சிடும். பழகி அந்த பழக்கத்தை பழக்காதீங்கன்றார். ரைட். அப்போ மெயினா உப்பு புளி காரத்தை மட்டும் தான் சொல்றீங்க அப்ப? ஆமா, உப்பு புளி காரம் மட்டும் தான். சர்க்கரையும் அளவு தானே சாப்பிட முடியும். நம்ம கசப்பு நிறைய சாப்பிடணும், கசப்பும் சாப்பிடவே மாட்டோம். உவர்ப்பும் சாப்பிடறது கிடையாது நம்ம. ரைட். கசப்பை பத்தி ஐயா சொல்றாங்களா? ஐயா கசப்பு பத்தி ஐயா ஏதாவது சொல்லிருக்காங்களா? கசப்பு பத்தி சொல்லியிருக்காங்க ஐயா. கசப்புல இந்த உடல்ல ரத்தம் உற்பத்தியே கசப்பு தான். இது நரம்பு எல்லாம் பலமடைகிறது கசப்புல தான் பலமடையுது அப்படி சொல்லி சில உணவு முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம மூலிகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தேனும் ஒரு கசப்பு உணவு தான். தேனு இனிப்பு தானங்க ஐயா? அது துவர்ப்பு ஐயா, துவர்ப்பு. தேன் துவர்ப்பு. தேன் துவர்ப்பா? நெல்லிக்காய் துவர்ப்பு, தேன் இனிப்பு தாங்க ஐயா. அதேதான், அது இதுவும் அதேதான். நமக்கு அதிகமா இருக்கிறதுனால தெரியுது நமக்கு. அது அப்படியா? ஐயா சொன்ன மாதிரி அது துவர்ப்பு அப்படியே லைட்டா கசப்பா கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. சுவைகள்லாம் தெரியும். அது நாக்குல தொட்டு வச்சா கசப்பாவும் துவர்ப்பாவும் தான் தெரியும். அப்படியா? நம்மளுடைய இயக்கங்கள்லாம் நம்ம கெடுத்துட்டோம் இல்லையா? நம்ம அதனால நமக்கு தெரியுது. உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டு அந்த இதுலயே பழக்கத்திலேயே அந்த இதுல இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் புரியுது. நாக்குல பல வகையான நரம்புகள்லாம் இருக்குங்க ஐயா. ஒவ்வொரு இதுலயும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி சுவைகள் தெரியும். நாக்குக்கு சுவை நரம்புன்னு இருக்குல்ல, முன்னாடி பாத்தோம்னா அதுக்கு ஒரு சுவை இருக்கும், ஓரத்துல பார்த்தா அதுக்கு ஒரு சுவை இருக்கும், உள்நாக்குல ஒரு மாதிரி சுவை இருக்கும். சுவைகள்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும். அதெல்லாம் பழக்கிறது இல்ல. அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து தேனை வாயில போட்டோம்னா ஒரே நமக்கு தெரிஞ்சது ஒரே இனிப்பு சுவை தான். முதல்ல தெரியுது. ஆமா ஆமா. கொஞ்சமா விஞ்ஞானம் பண்ண மாதிரி அது பாக்குறது இல்ல, அறிவியலா அதை பாக்குறது இல்ல. உணர்வுக்கு அதெல்லாம் மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். நல்லா இருக்குது. இப்ப இந்த ஒழுக்கத்துல ருசி விரும்பாத கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, உடலை பராமரிக்கிறதுக்கு, உடல் வீணாயிடக்கூடாது, அது மூலியமா நம்ம மனத்தையும் வீணாக்கிட கூடாதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. உடலை பராமரிக்கிறது கண்டிப்பா உடல் ஒரு செல் உப்புல ஒரு உயிர் உற்பத்தி ஆகுதுங்களா? உப்புல எந்த உயிரும் உற்பத்தி ஆகுது. ஆமா 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 ஆமா. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உப்பு தன்மை அதிகமானாலும் காரத்தன்மை அதிகமானாலும் செல் எல்லாம் அழிஞ்சுக்கினே வரும். ரொம்ப நுட்பமான பொருள். அந்த செல்லினுடைய கட்டமைப்புல தான் இப்ப நம்மளுடைய கை காலு உடம்பு அப்படின்றது நின்று இருக்குது. அதுல போய் அந்த இடத்துல போய் கையை வச்சிடறோம் தெரியாம. ரைட். அது இந்த ருசியுடைய உச்சகட்டம் நம்முடைய உடலை அழிக்கிறதுக்கான ஆற்றல் உண்டாயிடுதுன்றீங்க. ஆமா, உடலை நம்ம அழிச்சிட்டு தான் வரோம். ரைட். ஒரு செல்லு ஒரு உயிர் மாதிரி. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம உடம்பு இயக்கிக்கின்னு இருக்குது. அந்த ஒரு செல்ல நம்ம ஒரு இந்த 10 நாள் தவப்பயிற்சி கொடுக்குறாங்களோ அந்த அந்த நேரத்துல அந்த செல்லை தான் தூய்மைப்படுத்துறோம். ஒரு செல்லையும் தூய்மைப்படுத்துறோம். அந்த தவன்றதே செல்லு நல்ல குவாலிட்டி ஆகிறது தான். அது உடம்புடைய அனுபவம் நல்லா தெரியுதுங்க. நீங்க சொல்ல மாதிரி விபாசனா பயிற்சி நான் 2 முறை அட்டன் பண்ணிருக்கேன், 2 வருஷம். அந்த உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பூக்குழி தூக்குற மாதிரி இருக்கும். நம்ம உடம்பு அவ்வளவு வெயிட் இருக்கிறது 60 கிலோ பாத்தீங்கன்னா 60 கிராம் இருக்கிற அளவுக்கு இருக்கும். அது அனுபவமே வேற, செம்ம அனுபவம். ஏன்னா அந்த நீங்க ருசி விரும்பாத்திரத்தை சொல்றதுக்கான அனுபவம் எங்க கிடைக்கும்னா அது அட்டன் பண்ணாதான் கிடைக்குமே.
அது அந்த உடம்பு அந்த உப்பு புளிக்காரம் சுத்தமா சேர்த்துக்க மாட்டாங்க, பூண்டு சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. சாத்விக உணவு 100% ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சாத்விக உணவு மட்டுமே ஒரு 10 நாள் உடம்பு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவ்வளவு தூரத்துக்கு உடல் ஆற்றலை நம்ம அதில் தெரிய முடியும். உடம்பு அவ்வளவு லேசா இருக்கும், ரொம்பவே லேசா இருக்கும். அது நல்ல ஒரு அனுபவம். ஒரு ஒரிஜினலான ஒரு தன்மையை கொண்டு வந்து காட்டுவாங்க நமக்கு. எஸ் 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 எஸ். அதை நம்ம லைஃப் ஃபுல்லா ஃபாலோ பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா வேற லெவல் தான் அது. இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் ஈஸியா ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சூப்பர்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இப்பயே நம்ம வந்து நம்ம சங்கத்து மூலியமாவே என்ன பண்ணணும், ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நல்ல விஷயம் தான். அதான் நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம ஒழுக்கங்கள்ல இந்த ஒழுக்கங்கள்ல நன்மைகள்லாம் இந்த உடலுக்கு கிடைக்குது, நம்ம ஃபைல் போட்டுக்கிட்டே வந்தோம்னாக்க நம்ம என்ன செய்யணும்ன்ற முடிவுலாம் எடுக்கலாம். இதுதான் மொபைல் ஆப்பை ரெடி பண்ண போறோங்க ஐயா. நம்ம இந்த ஒழுக்கங்கள்லாம் டெய்லி நம்ம ஃபாலோ பண்றோம்னா மொபைல் ஆப் ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கான இந்த பயண திட்டத்தை வந்து ரொம்ப சீக்கிரமா அதிதீவிரமா பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை உண்டாக்கலாங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. ராமு ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த விஷயத்தை பேசக்குள்ள நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஒண்ணு இல்ல. சரிங்க, அடுத்தது போயிடலாமா? இதுதான் ஒரு சந்தேகத்துக்கு தான் ஒண்ணு இல்ல. உப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா, உப்புல இருந்து தான் உயிர்கள்லாம் உண்டாகுது. அது வந்து ஒரு அளவுக்கு மேல போகும்போது அதுவே நம்மள அழிச்சுடுது. அளவுக்கு மீறி போகக்குள்ள நான் வந்து அழிவிக்க மீறி போகும்போது எது நமக்கு வந்து உபகாரமா இருக்குதோ அதுவே அபகாரமா ஆகி போகுது. அந்த அது பிரச்சனை கொடுக்காம இருக்கிறது தான் விரதம்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் பட்னியா இருந்து அதெல்லாம் வந்து உடம்புல இருக்க அதிகப்படியா இருக்கிறதெல்லாம் வந்து வெளியேற்றுற ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. விரதங்களை கடைபிடிக்கக்குள்ள உடம்புல அதிகமா சேர்த்த உப்பு, அதிகமா சேர்த்த புளிப்பு, அதிகமா சேர்த்த காரம் இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும், நார்மலுக்கு வரும். நியூட்ரல் பண்ற வழியும் தெரியும் நமக்கு. நல்லது. ஸோ இன்னும் ஒரு ஒழுக்கம் மட்டும் பேசுவோம். 5 ஒழுக்கம் மட்டும் பேசுவோம். அடுத்த வாரம் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். சுகந்தம் விரும்பாது இருத்தல்ன்றாங்க. வாசனை. ஆமா, வாசனை. சுகந்தம்னா வாசனை விரும்பக்கூடாதுன்றது. வாசனைனால உடல் நலம் இருக்குது, கெடுதலா இருக்குது. அதனால சுகந்தம் வந்து விரும்பி அதுல போய் அதுல மனசை லைக்காதீங்க அப்படின்றாங்க. ஸோ அது அதிகமா நம்ம விரும்பினாலும் நம்ம அதுவும் கெடுதி பண்ணிடுவோன்றாங்க. வேதாத்திரி மகரிஷியை ஒண்ணு சொல்லிருக்காங்க ஐயா. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாசனையை வந்து பண்ணும்போது நமக்கு ஜீவகாந்தம் குறையுதுன்னு சொல்றாங்க. வாசனையை வந்து நுகர்றதுனால ஜீவகாந்தம் குறையுதுன்றாங்களா? ஜீவகாந்தம் சக்தி குறையுதுன்றாங்க. குறையுதுன்றாங்க. அப்ப உயிர் சக்தி குறையுதுதான். அதனால அது வேண்டாம்னு சொல்றது கரெக்ட் தான். அது இன்னைய காலகட்டத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபியூம் சிஸ்டம் அதிகமாயிடுச்சுங்க. இது வந்து மேல சென்ட் பாடி இது சென்ட் போடுறாங்க, மேல ட்ரெஸ்ஸுக்கு மேல இது அடிச்சுக்கிறாங்க. அது தனியா ஒரு வாசனை திரவம் வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜீவகாரண சக்தியை குறைச்சி அந்த மந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஒரு சரியான விஷயம் தான். கழிவுகளுடைய உடல் கழிவுகளுடைய ஸ்மெல் வந்து தாங்க முடியாதுதான் அவ்வளவு சென்ட் எல்லாம் அடிச்சு அதை மறைக்கிறாங்க. உடம்புல வந்து உள்ள அந்த பரமாணுன்னு சொல்றாங்க. அந்த அணுக்கள்லாம் இறந்து போய் உடல்ல அந்த தோல் வழியா தான் வெளியாகணும். அந்த தோல் வழியா வெளியாகிறதுக்குள்ள அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும், கொடூரமா இருக்கும். அக்கல்ல வர்ற ஸ்மெல் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் அதிகமா அந்த செல்கள்லாம் அழிஞ்சு வெளியே வருது. வந்து மறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த பர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ணி சுத்தம் பண்றதை விட்டுட்டு இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. பவுடர் அடிக்கிறது, பர்ஃபியூம் யூஸ் பண்றதெல்லாம் உடலை சுத்தம் பண்ண தெரியாம இந்த மாதிரி செஞ்சுக்கின்னு சும்மா வெளியில வந்துடுறாங்க இல்லையா. எரி நெருப்பு எண்ணெய் ஊத்துற மாதிரி மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருவாங்க. ஐயா அதிகமாக்கிறாங்க. கரெக்ட். தெரியாம பண்றாங்க. கரெக்ட். இருந்து உள்ளார இருக்க அசுத்தங்கள் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வெளியேற்றிக்கிறது அந்த வழியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண தெரியல. இதுதான் வந்து இந்த வாசனை திரவியங்கள்லாம் உபயோகப்படுத்தி அதை மறைக்கிறாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா 5 ஒழுக்கங்கள் விரதம் இருக்கணும். கண்டிப்பா விரதம் வந்து ரொம்ப முக்கியம். விரதம் தான் முக்கியம். விரதம் பண்ணோம்னா கழிவுகள் தானாவே போயிடும். நியூட்ரல் ஆயிடும். அந்த விரதம் வந்து ரொம்ப பசி மிகாம இருக்கணுங்க ஐயா. அளவு விரதம் பாத்தீங்கன்னா வந்து பசி அதிகமாகி நம்ம விரதம் தான். அது இல்லைங்க ஐயா, அது சட்டமா? அது இல்ல அதாவது நமக்கு வந்து வயிற்றுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குங்க. இதுதான் வந்து பசி வந்ததுன்னா அது ஆசிட் வந்ததுன்னா நமக்கு வந்து பசி எடுக்கிற உணர்வு வரும்.
கொஞ்ச நாள் ஆன உடனே அதோட நியூட்ரலைஸ் ஆயிடும் தானாவே. எப்பவுமே பசி ரொம்ப எடுக்கும் போது நம்ம ஓரளவு ஒரு சிப்பு வந்து தண்ணி குடிக்கணும். அது வந்து அடங்கிடும். சரி, நம்ம அதனால என்ன பண்றோம், சாப்பாடு நிறைய சாப்பிடுறோம். நம்ம அதிகமா சாப்பிட்டாலும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமா சுரக்கும். அதுவும் பிரச்சனை தான். கம்மியா சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை. எல்லாமே நல்லதுதான். உடம்பு நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது. அளவுக்கு குறைஞ்சதுன்னா கெட்டது, அளவுக்கு மேல போச்சுன்னா பிரச்சனை தான். இதுதான் வந்து பசி மிகினும் குறையணும் நோய் செய்ய சொல்லிருக்காங்க இல்லையா? பசி மிகினும் குறையணும் நோய் செய்யறாங்க பாருங்க. உடல்ல வந்து தெம்பு குறைஞ்சிட்டாலும் நம்மளால இயங்க முடியாது. உடம்புல அதிகமா அந்த கொழுப்புகள்லாம் கழிவு பொருள்கள் எல்லாம் வந்து சேர்த்துட்டாலும் நம்ம வாழ முடியாது. கரெக்ட். சத்து சாஸ்திரம் தான் இது தெரிய வரும். இந்த வாரம் வந்து அகவல்ல பார்க்க முடியல, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 2 ஒழுக்கங்களையும் தரவா பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திரும்ப அகவல் கண்டினியூ பண்ணலாம். இந்த வாரம் இந்திய ஒழுக்கத்துல என்ன கொடுத்துறாருனாக்கா சித்திகள்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, மூவகை சித்தியெல்லாம் ஒழுக்கத்துல வர்றதுதான். அது வந்து நம்ம பேசவே முடியாது என்ன சித்தின்ட்டு. மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அற்புதஞ்சோதி என்றாரு. கரும சித்திகளின் கலைபல கோடியும் அரசுரை எனக்கருள் அற்புதஞ்சோதி. அதெல்லாம் அதுவும் ஒழுக்கம்தான். யோக சித்திகள் வகை உருபல கோடியும் ஆக என்று எனக்கருள் அற்புதஞ்சோதி. யோக சித்தி என்று அதுவும் தவன்தான். ஞான சித்தியின் நல் வகை விரிவு அனைத்தும் ஆணியின்றி எனக்கு அருள் அற்புதஞ்சோதி. ஆணின்ற குறைவிடாம எல்லா சித்தியும் கொடுக்கணும். ஞானத்தினால சித்தி உண்டாகுது, அந்த சித்தியும் கொடுக்கணும் அப்படின்றாரு. குடையுறு சித்தியின் பொருட்டு முக்தியை அடைவதென்று அருளிய அற்புதஞ்சோதி. அதுவும் இதுவும் ஒரு சித்தியை தான் சொல்றாரு. குடையுறு சித்தின்னா அதுவும் யோகம் தான். யோகத்துல ஒரு சித்தி கிடைக்கிறார், குடையுறு சித்தின்னு. முக்தி என்பது நிலை 300 சாதனம் அத்தகை என்ற என் அற்புதஞ்சோதி. முக்தி என்பது நம்ம இறைநிலை தான், நம்ம அப்படின்றதுதான் முக்தி நிலை. உடம்பும் கிடையாது அப்படின்றத, உடம்பு கிடையாதுன்னு உணர்ந்து நம்ம அந்த வெட்டவெளியினுடைய ரகசியம் என்ன, வெட்டவெளி எப்படி இருக்குது, வெட்டவெளி எப்படி செயல்படுதுன்றது உணர்றதுதான் முக்தி. நாம அதுதான் அப்படின்றத உணர்றது வந்து நம்ம வாழ்க்கையில முக்கியமான இருப்பு. அது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அற்புதஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு. நம்ம ஒழுக்கங்கள்லாம் படிச்சது அந்த முக்திக்கு உண்டான அறிவு தான் அந்த நம்ம 4 வகை ஒழுக்கம். கரெக்ட். ஸோ இந்த வாரம் 5 ஒழுக்கங்களை பற்றி பேசியிருக்கோம் ஐயா. இந்திரிய ஒழுக்கத்துல கொடிய சொல் செவி புகாதவாறு நாத முதலிய தூத்திரங்கள் காதுக்கான ஒழுக்கத்தை பார்த்தோம். பரிசம் உணர்வு தொடு உணர்வுக்கான எப்படி உடல் நம்ம எப்படி பரிசம் பண்ணணும், எப்படி நம்ம உணர்ந்துக்கணும், எப்படி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணணுன்றதுக்கான விஷயம். அசுத்த பரிசம் இல்லாத தயாவண்ணமாக தயவோட கருணையோட பார்க்கணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். குரூரமாய் பாராதத்தில் அது வந்து பார்க்கறது வேற, உணர்றது வேற. அந்த உணர்றது வந்து பரிசம்ன்றது உணர்றது, குற்றத்தோட உணராம குற்றம் இல்லாமல் தயவோட உணரணும். குரூரமாய் பாராதத்தில் அந்த அருகுண சீரமைப்புன்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்காரு. சீரமைக்கிறதுனால குரூரமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். பேராசையினால இவ்வளவு அறியாமையில மூழ்கிடும். கரெக்ட். இந்த உலகத்துக்கே சொந்தக்காரன் உற்பத்தி பண்ணவன் நீ யாரு உணராததுனால அறியாமையினால பொருளாசையினாலையும் பேராசையினாலையும் தவறான ஒரு பார்வை பார்த்துடுற. கரெக்ட் தான். அடுத்தது ருசி விரும்பாது இருத்தல். இந்த ருசி விரும்புறது மூலியமா நம்முடைய உடல் நலத்தையும் நம்ம வீணாக்கிறோன்றதுக்காக ருசி விரும்பக்கூடாது, மனதையும் உடலையும் வீணாக்கிறோம், அதனால ருசி விரும்பாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சுகந்தம் விரும்பாது இருத்தல். ஸோ இந்த நறுமணங்களை அனுபவிக்கிறதுனால ஜீவகான சக்தியை குறையுதுன்றத அவங்க பதிவு பண்ணாங்க. வேதத்தை மாதிரி ஸோ அது சரியான விஷயங்கள் தான், நல்ல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்த வாரம் திரும்ப வந்து இந்த இந்திரிய ஒழுக்கத்துடைய கண்டினியூ அடுத்த வாரம் பேசலாங்க ஐயா. நம்ம ஏதோ வந்து சிறு விண்ணப்பமும் ஜோதி பாடல் படிச்சுட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம தியான பயிற்சி ரொம்ப சிறப்பாக பண்ணோம். ஸோ இந்த சத்து சிரமம் அருமையாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரு முறை வந்து இது வந்து மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம இது போயிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி. சிறுவிண்ணப்பம் போயிடலாங்களா ஐயா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. 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 நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம தவத்துக்கான நேரத்தை கொடுத்து நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு தருணமா ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ சார். இறைவனுடைய கருணையால அடுத்த வாரமும் இதே நிகழ்ச்சியை திரும்ப சிறப்பா நம்ம தொடரணும்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு நம்ம நன்றி சொல்லி கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, தேங்க்யூ. நன்றிங்க அம்மா.